திக்ரின் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹ்ட்ட என்ன செய்ய முடியும்? எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள முடியும். இன்னைக்கு உலகத்தில் மனிதன் மன அமைதியை தேடி தான், ரிலாக்ஸேஷனை தேடி தான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். எவ்வளோ சம்பாரிச்சாலும், என்னதான் யார் கூட எப்படி பழகினாலும் நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க. என்ன சம்பாரிச்சாலும் கடன்லேயே வாழ்க்கை போகுது. யாரை நம்புறதுன்னு தெரியல, இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும்போது, அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்வதின் மூலமாக உங்களுடைய உள்ளம் சாந்தி பெறுகிறது, நிம்மதி பெறுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. மணி இப்போமே 2 ஆயிடுச்சு. சஹர் பாய், சஹர் டைம் எப்போ முடியும் தெரியுமா? 55 கிடையாது. சஹர் டைம் குறைஞ்சி 4 நாள் ஆகுது. 5 நிமிஷம் குறைஞ்சிருச்சு. 3:50 இல்லை, 4:50க்கெலாம் சஹருடைய நேரம் முடிஞ்சிடும். இப்போ எல்லாருமே முழிச்சிருக்கிறதுனால சாப்பாடு வைக்க எப்படி 1.5 மணி நேரத்துக்கு மேலே என்ன செஞ்சிடும் ஆயிரும். அதனால் திக்ர் டயத்தையும் துவா டயத்தையும் கொஞ்சம் குறைச்சி இன்ஷா அல்லாஹ் ஒரு 3-3:15 இன்ஷா அல்லாஹ் நம்ம நிறைவுபடுத்துவோம். சரியா? அப்போ இந்த திக்ரின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனையோ விஷயங்களை சாதிச்சாங்க. அதனால் நம்ம அப்படியே டக்குன்னு அடுத்தடுத்த திக்ருகளை அப்படியே செய்கிறதுக்கு நம்ம முற்படுவோம் இன்ஷா அல்லாஹ். திக்ருகள்லேயே முதன்மையானது தௌபா, இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடக்கூடிய திக்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்க. ஏன்னு சொன்னா, ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி 100 மர்ராத், ஒரு நாளைக்கு நான் அல்லாஹ்ட்ட 100 தடவை இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பாவமே அறியாத மனிதர், அப்படியே பாவம் செஞ்சிருந்தாலும் அவங்களுடைய முன்பின் பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சதாக குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அப்படி இருந்துமே கூட ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க? 100 தடவை இஸ்திக்பார் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறோம்? நம்ம பாவத்துக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 1,00,000 இஸ்திக்பார் செஞ்சாலும் ஈடாகாது. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன செய்யறோம்? பாவங்களை செய்யறோம். அப்போ அந்த இஸ்திக்பாரை ஓதும் போது மனசுல நினைக்கணும். மனசுல என்ன நினைக்கணும்? செஞ்ச பாவத்தை நினைச்சு வருந்தணும். இந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும்ட்டு அல்லாஹ்விட்ட ஆதரவு வைக்கணும். இனிமே இந்த பாவத்தின் பால் மீளவே மாட்டேன் என்று மனதால் உறுதியாக நம்பணும். செஞ்ச பாவத்தை நினைச்சு வருந்தணும், பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்லி அல்லாஹ்விட்ட ஆதரவு வைக்கணும். இனி இந்த பாவத்தின் பால் மீளவே மாட்டேன் என்று என்ன செய்யணுங்க? உறுதியாக மனதில் நம்பணும். அப்படி நம்பி நம்ம தௌபா செஞ்சோம்னா அல்லாஹ் நம்மளுடைய அந்த இஸ்திக்பாரை ஏற்றுக்கொள்வான். தௌபாக்கு நிறைய திக்ர்கள் இருக்கு. அதுல எல்லாருக்கும் இலகுவாக வாயில் நுழையக்கூடியது அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் என்கின்ற அந்த திக்ரு தான். எனவே முதன்மையாக இஸ்திக்பாரில் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு நாம் அடுத்தடுத்த நல்ல அமல்களை இன்ஷா அல்லாஹ் செய்வோம். ஏன்னா துவா செய்யும் போது பாவமற்றவர்களாக நம்ம இருந்தாதான் நம்மளுடைய துவா அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படும், அங்கீகரிக்கப்படும். அதனால கண்ணை மூடி இன்ஷா அல்லாஹ் என்ன பாவம் செஞ்சிருக்கோங்க நமக்கு தான் தெரியும். நம்ம என்ன செஞ்சிருக்கோங்க நமக்கு மட்டும்தான் என்ன செய்யும் தெரியும். அதனால அந்த பாவத்தை மனதால் நினைச்சு உண்மையில வருந்துங்க. அல்லாஹ் இப்படி பண்ணிட்டனே, அல்லாஹ் இப்படி செஞ்சுட்டனே, ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன், அல்லாஹ் மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வெறும் உதட்டிலிருந்து வரதா இருக்கக்கூடாது. நம்மளுடைய உள்ளத்திலிருந்து என்ன செய்யணும் சகோதரர்களே? வரணும். அப்படி வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம பாவங்கள் இந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மன்னிச்சிருவான். எனவே ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். أستغفر الله العظيم 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 أستغفر الله العظيم
அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறு தவறுகள் அல்லாஹ்விடத்திலே பொருத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஓதிய லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. நாம் ஓதிய இந்த திக்ரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஏற்று நமது பாவங்களை மன்னிப்பானாக. இந்த ரமலானுடைய முதல் 10 நாட்களில் நாம் ஓதக்கூடிய அற்புதமான ஒரு வாசகம் அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். உயர்ந்த திக்ரு சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய ரஹமத் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு இலை கூட கீழே உதிர்வது இல்லை. அல்லாஹ்வினுடைய ரஹமத் இருந்தால்தான் இந்த உலகத்தில் ஒரு சின்ன புழு பூச்சி கூட என்ன செய்யும், தரையில் ஊர்ந்து ஓடும். இப்போ அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம எங்கள் இறைவா, இரஹம்னா எங்கள் மீது நீ கருணை காமி. இரஹம்னா என்ன அர்த்தம்? எங்கள் மீது நீ கருணை காமி. பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனே, எங்கள் மீது நீ கருணை காட்டி எங்கள் பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கள் மீது கருணை காமித்து எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துறியா அல்லாஹ். எங்கள் மீது கருணை காமித்து எங்களுக்கு நரக விடுதலையை கொடுத்துறியா அல்லாஹ். எங்கள் மீது கருணை காமித்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ எல்லாத்தையும் நீ ஏற்று வச்சுங்க. அல்லாஹ்கிட்ட எங்கள் மீது கருணை பண்ணி என்ன செய்யலாம், எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுன்னு சொல்லி என்னென்ன ஹாஜத்துகள் இருக்கோ இன்ஷா அல்லாஹ் அதை வைத்துக் கொள்ளுங்கள். اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. 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 اللهم ارحمنا برحمتك يا
برحمتك يا أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم 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 ارحمنا برحمتك يا أرحم الراحمين அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கருணையை முழுமையாக நம் அனைவரின் மீதும் தருவானாக. இரண்டாவது 10 நாட்களில் நாம் ஓதக்கூடியது அல்லாஹும்ம க்ஃபிர் லனா ஸுனூபனா வ ഖതാயானா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம எங்கள் இறைவா, மக்ஃபிர் லனா ஸுனூபனா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, வக்ஃபிர் லனா ஸுனூபனா வ ഖതാயானா யா ரப்பல் ஆலமீன் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய தவறுகளையும் மன்னிச்சு. பாவம் சொன்னால் நம்ம வேணும்னே செஞ்சதும் வந்துடும், தெரியாமல் செஞ்சதும் வந்துடும். ஹதான்னு சொன்னால் நம்ம புத்திக்கே எட்டாமல் நம்மளுடைய நிலைமையே தெரியாமல் செஞ்ச பாவங்கள் எத்தனையோ இருக்குது. அப்போ அல்லாஹும்ம மக்ஃபிர் லனா ஸுனூபனா வ ഖതാயானா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம மக்ஃபிர் லனா ஸுனூபனா வ ഖതാயானா யா ரப்பல் ஆலமீன். மனசுக்குள்ள நியத் வைங்க, நியத் வச்சு இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا يا رب العالمين. 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 ذنوبنا وخطايانا يا رب العالمين. اللهم اغفر لنا
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் தவறி செய்த பாவங்களையும் வேணுமென்றே செய்த பாவங்களையும் மன்னிப்பானாக. இதற்கடுத்து ஓத வேண்டிய திக்ர் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹும்ம அஅத்திக்னா மினன்னார், அல்லாஹும்ம அஅத்திக்னா மினன்னார். அல்லாஹும்ம எங்கள் இறைவா, அஅத்திக்னா எங்களை நீ விடுதலை செய், மினன்னார் நரகத்திலிருந்து எங்களை நீ விடுதலை செய் அப்படிங்கிற அற்புதமான திக்ர். நரகம் ரொம்ப கொடூரமான சகோதரர்களே, நரகம் ரொம்ப வெப்பம் நிறைந்தது. நரகத்தினுடைய ரொம்ப இலகுவான தண்டனை என்ன தெரியுமா? அவருக்கு காலுக்கு அணிவதற்கு இரும்பிலான காலணி கொடுக்கப்படும். அந்த காலணியை அணிந்து அவர் நரகத்தின் மேல் நின்றால் அந்த இரும்பு காலணி வழியாக உஷ்ணங்கள் ஏறி மூளை கசிந்து அவர் காதின் வழியாக வந்துவிடும். இது ரொம்ப குறைந்த தண்டனை. நரகத்திலே ரொம்ப குறைஞ்ச தண்டனை தான் இதுதான். இப்போ அந்த நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அல்லாட்ட கேட்கணும். அல்லாஹும்ம அஅத்திக்னா மினன்னார், 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 اللهم اعتقنا من النار، 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 اعتقنا من النار، اللهم 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 اعتقنا من النار. இந்த வாசகத்தினுடைய ஒரு தொடரில் இருக்கக்கூடியதுதான் வாதுகில்னல் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன், வாதுகில்னா பி ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களை நீ சொர்க்கத்திலே நுழையச் செய். சொர்க்கம் ரொம்ப அழகானது சகோதரர்களே. சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பால் நதி, உலகத்தில் நாம் பார்த்திராத எல்லா நதிகளையும் அல்லாஹ் சொர்க்கத்திலே ஓட விட்டிருக்கின்றான். பால் நதி, தேன் நதி, மது நதி, எல்லா நதிகளும் இருக்கும். அது மாத்திரமல்ல, சொர்க்கத்தில் ஒரு பழத்தை எடுத்து ஒரு மனிதன் மாம்பழம் என்று சுவைத்தால் அது மாம்பழத்தினுடைய சுவையை கொடுக்கும். அதே பழத்தை ஆப்பிள் என்று நினைத்து சுவைத்தால் ஆப்பிளுடைய சுவையை கொடுக்கும். அதே பழத்தை கொய்யாப்பழம் என்று நினைத்து சுவைத்தால் கொய்யாப்பழத்தினுடைய சுவை கிடைக்கும். சொர்க்கத்திலே ஹோர்லின் பெண்களை எல்லாம் வைத்திருக்கின்றான். அந்த ஹோர்லின் பெண்கள் எப்படி தெரியுமா? ஹோர்லின் ஆண்களும் உள்ளார்கள், பெண்களும் உள்ளார்கள். அவர்கள் தண்ணீர் குடித்தார்கள் என்றால் தொண்டையில் தண்ணீர் செல்வது அப்படியே தெரியும். அப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் அங்கே வச்சிருக்கிறான். சொர்க்கத்து மரங்கள் ரொம்ப அழகானது, சொர்க்கத்து செடிகள் ரொம்ப அழகானது, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மாளிகைகள் ரொம்ப அழகானது. அந்த சொர்க்கத்தில் நாம் நுழைய வேண்டும் என்பதற்காக நாம் ஓத வேண்டிய திக்ர் தான் வாதுகில்னல் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன், வாதுகில்னல் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன், وادخلنا الجنة يا رب العالمين، 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 الجنة يا رب العالمين، وادخلنا الجنة يا رب العالمين، وادخلنا الجنة يا رب العالمين، وادخلنا الجنة يا رب العالمين.
العالمين وادخلنا الجنة يا رب 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 العالمين إلا الجنة يا رب العالمين وادخلنا 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 الجنة يا رب العالمين அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது கற்பனைக்கும் எட்டாத அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் நுழைய செய்வாராக. இதற்கடுத்து ஓதக்கூடிய திக்ர் இளைஞர்களுக்கு, சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு, தாய்மார்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு திக்ர். யார் இந்த திக்ரை ஓதி ஏதாவது ஒரு செயலை மனதில் நினைக்கிறாரோ அந்த செயல் அவருக்கு சாத்தியமே படாமல் இருந்தால் கூட அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலகுவாக சாத்தியப்பட வைப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் எதிரிகளை சந்திப்பதற்காக பத்ர் கிணத்திற்கு சென்றார்கள். எதிரிகள் 1000 நபர்கள், முஸ்லீம்கள் வெறும் 313 பேர். வெற்றி என்பது சாத்தியமே இல்லை. ரசூலுல்லாஹ் இந்த நேரம் தஹஜ்ஜத்தினுடைய இந்த நேரத்தில் சுஜூதில் இருந்து இந்த திக்ரை செஞ்சு 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 அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. அவர்கள் செஞ்ச அந்த துவாவின் பொருட்டால் தான் பத்ரே வெற்றி கிடைச்சது என்று அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அந்த திக்ரை இப்போ நம்ம ஓதுவோம். என்ன திக்ர் அப்படின்னா, யா ஹய்யு யா கையூம், யா ஹய்யு யா கையூம், யா ஹய்யு யா கையூம். மனசில் நல்ல வலுவான நியத்தை வச்சுக்கங்க. என்ன வேணா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டுறதா கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சாத்தியமே படாது நீங்கள் நினச்சிருப்பீங்களே சிலர், அதெல்லாம் மனசில் நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் இஹ்லாஸா ஓதுனா கூடிய சீக்கிரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாத்தியம் கொடுப்பான். யா ஹய்யு யா கையூம், 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 ஹய்யு யா கையூம், யா 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 ஹய்யு யா கையூம். திக்ர் மஜ்லிஸினுடைய ஏறத்தாழ இறுதி தருவாய்க்கு நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது வாழ்நாளில் நாம் எதையெல்லாம் சாதிக்க விரும்பினோமோ அதை அனைத்தையும் நம் வாழ்க்கையில் அல்லாஹ் சாத்தியப்படுத்தி கொடுப்பானாக. இப்போ ஓதக்கூடிய திக்ர்கள் காலம் முழுக்க வருஷம் முழுக்க இமாம்கள் மொத்தின் மட்டுமே ஓதி நீங்கள் ஓதாத திக்ர். என்ன திக்ர் கண்டுபிடிச்சிருப்பீங்க? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ். காலம் முழுக்க இமாமும் ஓதினார் மட்டும் ஓதுவாங்க, பின்னாடி இருக்கிற பல பேர் ஓத மாட்டாங்க. இந்த நாள்லையாவது என்ன செய்யுங்க, ஒரு 33 சுப்ஹானல்லாஹ் சத்தம் போட்டு என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓதுவோம். இதனுடைய நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு ஒரு மரம், ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு ஒரு மரம், ஒரு அல்லாஹ் அக்பருக்கு ஒரு மரம். இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யார் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கம் போக முடியும். எப்போ?
மவுத்து நேரத்தில் சொல்லணும். மவுத்து நேரத்தில் ஒன்று வாயில் வரணும்னா உயிரோடு இருக்கும்போது அதை பற்றி நம்ம அதிகமாக சிந்திக்கணும். அப்படி தானே? உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகளை அதிகமாக நினச்சோம்னா மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி தானே? அப்போ மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி லாயிலா இல்லா லாயிலா இல்லை அதிகமாக சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் மரண தருவாயில் அது என்ன செய்யும், ரொம்ப இலகுவாக கிடைக்கும். திக்ர் மஜ்லிஸ் நிறைவுபட்டதோடு இன்ஷா அல்லாஹ் துஆ ஓதப்படும். சுப்ஹானல்லாஹ் 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 Allahu Akbar. இதுதான் வந்து திக்ருகள்லேயே ரொம்ப சிறந்த திக்ரு. ஏன்னா அந்த திக்ரு பேரே வந்து வாலம் அன்னஹு அஃலலு திக்ர். அது தமிழாக்கம் தெரியுமா? வாலம் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு நிச்சயமாக அதுதான், அஃலலு சிறந்ததாகும் திக்ர். திக்ருகள்லேயே அதுதான் சிறந்த திக்ர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, லா இலாஹா இல்லல்லாஹ், அந்த திக்ரு தான் சிறந்த திக்ர். அந்த பேரே திக்ருகள்லேயே சிறந்த திக்ருன்னு அர்த்தம். واعلم أنه أفضل الذكر لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله. لا
இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். என்ன முக்கியமான கட்டம் அப்படின்னா, இது வரைக்கும் கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து சத்தம் போட்டோம், வாங்க முன்னாடி இளைஞர்கள் வாங்க, இளைஞர்களுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான், துவா செய்வோம் வாங்க. அதுவும் செவுத்துல சாயாத இளைஞர்களுடைய துவாவை அல்லாஹ் உடனே கபூல் செய்கிறான். முக்கியமான கட்டம். என்ன முக்கியமான கட்டம்னா, இதுவரைக்கும் கூட்டத்தோடு சேர்ந்து எல்லா திக்கரும் செஞ்சோம். இந்த ரமலான் மாதம் இருக்க, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். எத்தனை பேர் குர்ஆன் ஓதுனீங்க நோம்புல? எத்தனை பேர் குர்ஆன் ஓதிருக்கிறோம்? தனியாக உட்காந்து எத்தனை அல்ஹம் சூரா ஓதிருக்கோம்? எத்தனை குல்ஹுவல்லா ஓதிருக்கோமா? தொழுகை ஓதுனா ஒன்று தனியாக தான், தனியாக உட்காந்து இல்லை ஓதலை. அதனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே உட்காந்து குர்ஆன் ஓத போகிறோம். குர்ஆன்னு நம்ம நினைக்கிற மாதிரி குர்ஆனை கையில் கொடுத்து நம்ம ஓத சொல்ல போல, தெரிஞ்ச சூறாக்கள். முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறா அல்ஹம் சூரா. அல்ஹம் சூரா ஓதுவோம். அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சது குல்ஹுவல்லா அஹத். அடுத்து எல்லாருக்கும் குல்லதுல் ஃபலக், குல்லதுல் நாஸ். இது பாத்தியே கிடையாது, நமக்காக ஓத வேண்டிய குர்ஆன். சரிங்களா? அவுது சொல்லி பிஸ்மி சொல்லி நல்லா ரொம்ப சத்தம் போடணும்னு அவசியம் இல்லை, பொறுமையான முறையில் இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். ஏன்னா அடுத்து ஆமின்னு சொல்கிறதுக்கு தொண்டை வேணும், அதனால் ரொம்ப சத்தம் போடுறாதீங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر நம்ம தொழுது, திக்ர் செஞ்சது, குர்ஆன் ஓதுனது, இது எல்லாமே ஒரே ஒரு அமல் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கப்படணும் தான். அது என்ன அமல்னா துவா. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துஆவுல் முஃபுல் இபாதா, வணக்கங்கள்லேயே கடமையானது துவா தான் அப்படின்னாங்க. துவா அங்கீகரிக்கப்படணும் தான் இவ்வளோ போராட்டமும், இவ்வளோ நேரம் கண்விழிப்பு, இவ்வளோ நேரம் நின்னது, இவ்வளோ நேரம் திக்ர் செஞ்சது எல்லாமே எதுக்குதான் சகோதரர்களே? நம்ம துவா அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கப்படணும். நம்ம கேட்குற நம்ம தேவைகள் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கப்படணும். நம்ம தேடுற பாதுகாவல் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கப்படணும். நம்ம தேடுற நாட்டங்கள் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கப்படணும். இந்த ஒன்றுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், விழித்திருந்தோம். இன்னொன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதிலேயே ரொம்ப சிறந்த நேரங்கள்னு சொன்னால் இரவு நேரங்களில் கேட்கக்கூடிய துவா. அதுவும் நம்ம தஹஜ்ஜுடைய நேரத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் இப்போது முதல் வானத்துக்கு வந்துட்டு அல்லாஹ் கேட்குறான், என்னிடத்தில் உணவை தேடுபவர் யார்? தேடுங்கள் தருகிறேன். நீண்ட ஆயுளை தேடுபவர் யார்? தேடுங்கள் தருகிறேன். எதை தேடினாலும் தர நான் தயாராக இருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம தேடிடுவோம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எங்கெல்லாம் இருக்கோ இந்த எல்லா தேவைகளையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட முறையிடுவோம்.
அதனால் ஆமீன் ரொம்ப கத்தணும் அவசியம் இல்லை இளைஞர்களே. உங்கள் மனதில் இருந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நாவிலிருந்து லேசாக வெளிவந்தாலும் அது அல்லாஹ்வினுடைய அரிசை சென்று அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனதால் உருகி இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆமீன் சொல்லணும். ஏதோ வாய் வழியாக மட்டும் சொல்லாதீங்க. இந்த நேரம் நமக்கு கிடைச்ச பாக்கியமான நேரம், புனிதமான நேரம். அடுத்த ஆள் என்ன செய்யாது, இது கிடைக்குமான்னு தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك يا الله، ومحبتك ومحبة رسولك وشوقك وشوق لقائك يا الله يا رحمن يا رحيم. اللهم باعث بيننا وبين خطايانا كما باعدت بين المشرق والمغرب برحمتك يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تؤاخذنا ربنا لا تؤاخذنا ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. واعف عنا واغفر لنا 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 برحمتك يا أرحم الراحمين. اللهم اجعل هذا صباحنا صباح الصالحين ومساءنا مساء الذاكرين وقلوبنا قلوب الخاشعين وأبداننا أبدان المطيعين وألسنتنا ألسنة الذاكرين. ونبهنا عن غومة الغافلين وشاركنا في دعاء الصالحين وارزقنا الجنة يا رب العالمين. اللهم اجعل هذا صباحنا من الخير قريبا وعن الشر بعيدا، لا خاسرا ولا خاسيا ولا محروما. اللهم اعتقنا من النار، اللهم اعتقنا من النار، اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار الصالمين وادخلنا الجنة بالسلام آمنين. وقنا ربنا شر الظالمين وشر الحاسدين وشر المنذرين وشر المنافقين وانصرنا على القوم الكافرين. اللهم اكتب لكل واحد منا براءة من النار وأعمالا من العذاب وخلاصا من الحساب وجوازا على الصراط ونصيبا من الجنة والفوز بالجنة ونجاة من النار والعفو عند الحساب. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين، توفنا مسلمين، توفنا مسلمين والحقنا بالشهداء والصالحين برحمتك يا أرحم الراحمين.
اللهم إنا نسألك سلامة في الدين والدنيا وعافية في الجسد وزيادة في العلم والهدى وبركة في الرزق وصحة في العقل وتوبة قبل الموت وتوبة قبل الموت وتوبة قبل الموت وتوبة قبل الموت وراحة عند الموت وراحة عند الموت وراحة عند الموت يا سامع كل صوت هون علينا سكرات الموت سكرات الموت سكرات الموت اللهم اجعلنا بآخر كلامنا عند سكرات الموت بكلمة لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم يا رب العالمين. اللهم احفظنا في ظلمة الليل كما حفظتنا يا ربنا في لوح النهار واحشرنا مع الأبرار واجعل منقلبنا إلى دار القرار ونجنا من النار واعف عنا الأوزار يا غفار يا رحيم يا ستار. اللهم ارزق لنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. صدق الله العلي العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. اللهم ارزقنا بكل حرف من القرآن حلاوة وبكل جزء من القرآن جزاء. اللهم ارزقنا بالألف ألفة وبالباء بركة وبالتاء توبة وبالساء ثوابا وبالجيم جمالا وبالحاء حكمة وبالخاء خيرا وبالداء دليلا وبالذاء زكاة وبالراء رحمة وبالزاء زكاة وبالسين سعادة وبالشين شفاء وبالصاد صدقا وبالله ضياء وبالطاء طراوا وبالله ظفرا وبالعين علما وبالغين غنى وبالفاء فلاحا وبالقاف قربة وبالكاف كرامة وباللام لطفة وبالميم موعظة وبالنون نورا وبالواو وصلة وبالهاء هداية وبالياء يقينا. اللهم انفعنا بالقرآن العظيم ورفعنا بالآيات والذكر الحكيم وتقبل منا قراءتنا وتجاوز عنا ما كان في تلاوة القرآن. اللهم إني أعوذ بك من الهم والحزن ونعوذ بك من عجز والكسل ونعوذ بك من جبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. اللهم إني ظننت نفسي ظلما كثيرا كبيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني يا أرحم الراحمين. ربنا آتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا برحمتك يا أرحم الراحمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. استغفر الله استغفر الله استغفر الله استغفر الله استغفر الله العلي العظيم من كل ذنب خطيئة إليه أسألك وأسأله التوبة. لا إله إلا الله محمد رسول الله.
கிருபையாளனே, கருணையாளனே, ஆட்சி அதிகாரம் உடையவனே, சர்வ புகழுக்கும் சொந்தக்காரனே, உலகத்தை படைத்து பரிபாலிப்பவனே, மூமின்கள் மீது அருள் செலுத்துபவனே, சொர்க்கத்தை ஆட்சி செய்பவனே, நரகத்தை படைத்தவனே, அகில உலகத்தையும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவனே, ரப்பே ரஹ்மானே, உன்னை போற்றி புகழ்ந்து எங்களுடைய துஆவை நாங்கள் துவங்குகின்றோம். யா அல்லாஹ், சர்வ புகழும் உனக்கே சொந்தமானது. யா அல்லாஹ், சர்வ புகழ்ச்சியும் உனக்கே உரித்தது. யா அல்லாஹ், புகழுக்கு சொந்தக்காரன் நீ மட்டும்தான். யா அல்லாஹ், உன்னுடைய புகழை கொண்டு இந்த துஆவை நாங்கள் துவங்குகின்றோம். யா அல்லாஹ், கிருபையாளனே, கருணையாளனே, உனது நேசர், உனது ஹபீப், உனது பிரியத்திற்குரிய எங்கள் உயிருக்கும் உயிரான, எங்களது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவர்களாக எங்கள் துஆவை நாங்கள் துவங்குகின்றோம். யா அல்லாஹ், கிருபையாளனே, கருணையாளனே, நாங்கள் இவ்வுலகில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் வேணுமென்றோ அல்லது இக்கட்டான சூழ்நிலையிலோ எங்களுடைய குடும்பத்திற்காகவோ நண்பர்களுக்காகவோ உற்றார் உறவினர்களுக்காகவோ நிர்பந்தத்தின் அடிப்படையிலோ நாங்கள் செய்த சிறிய பெரிய தவறுகள் அனைத்தையும் ரப்பே ரஹ்மானே மன்னித்து அருள் புரிவாயாக. கிருபையாளனே, கருணையாளனே, நாங்கள் பிறந்ததிலிருந்து எங்களுக்கு வினா தெரிந்த பாவங்கள், வினா தெரியாத பாவங்கள், சிறுபிராயத்தில் விளையாட்டாக நாங்கள் செய்த பாவங்கள் என அனைத்தையும் மன்னிப்பாயாக. கிருபையாளனே, கருணையாளனே, எங்களுடைய எல்லா விதமான குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பிழைகள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்திருக்கக்கூடிய பாவம் கடலை விட பெரியதாக இருந்தாலும், வானிலே ஒளிரக்கூடிய நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தாலும், கடுகை விட சிறியதாக இருந்தாலும், மலையை விட பெரியதாக இருந்தாலும் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. கிருபையாளனே, கருணையாளனே, நாங்கள் செய்த எல்லா விதமான குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பிழைகள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து எங்களை பராமரித்து பாதுகாத்து வளர்த்து எங்களை ஆளாக்கிய எங்களுடைய தாயின் பாவங்களை ரப்பே ரஹ்மானே நீ மன்னித்து அருள் புரிவாயாக. எங்களுடைய தாய்கள் நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக ஏதேனும் பாவங்களை செய்து விட்டிருந்தால் ரப்பே ரஹ்மானே அந்த பாவங்களை மன்னிப்பாயாக. எந்த தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களோ அந்த தாய்மார்களின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. கிருபையாளனே, கருணையாளனே, நீ குர்ஆனில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை போன்று எங்கள் பெற்றவர்கள் எங்கள் மீது நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது எப்படி அன்பு செலுத்தி கருணை செலுத்தினார்களோ அதுபோல எங்களுடைய பெற்றவர்களுக்கு நீ கருணையும் அன்பையும் செலுத்தி விடியா அல்லாஹ். எங்களுடைய தாய்மார்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை வளர்த்து ஆளாக்குவதற்கு, எங்களுக்கு படிப்பை கொடுப்பதற்கு, உணவை கொடுப்பதற்கு, உடையை கொடுப்பதற்கு, நாங்கள் ஆசைப்பட்டு கேட்ட அனைத்து பொருட்களையும் வாங்கி தருவதற்கு இந்த உலகத்திலே ஓடாக உழைத்து தேய்ந்து போன எங்களுடைய தந்தையர்களின் எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லாஹ். எங்கள் தந்தைமார்கள் பிள்ளைகளின் ஆசைக்காக என்று ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். பிள்ளைகளின் தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஏதேனும் பாவங்களை செய்திருந்தால் மன்னித்து விடியா அல்லாஹ். உழைக்கக்கூடிய இடங்களில் ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால் மன்னித்து விடியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றவர்களில் குடும்பத்தை பராமரிப்பதற்காக யாரேனும் ஏதேனும் பாவங்களை செய்திருந்தால் அந்த பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்கள் தந்தையர்களின் பாவங்களை மன்னித்து சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக அவர்களை ஆக்கிவிடியா அல்லாஹ். எங்களோடு ஒரே கருவில் பிறந்த எங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய எல்லா விதமான குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பிழைகள் அனைத்தையும் மன்னித்து விடியா அல்லாஹ். எங்களுடைய உடன் பெறாத சகோதர சகோதரிகளுடைய எல்லா விதமான குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பிழைகள் அனைத்தையும் மன்னித்து விடியா அல்லாஹ். எங்கள் மஹல்லாவில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், சிறார்கள் என அனைவர்களின் பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்
முஸ்லிம்களின் பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்கள் மாவட்டத்தில், எங்களுடைய நாட்டில், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களின் பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். அல்லாஹ் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலும் கூட பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாகி பலவிதமான சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய தொப்புள் குடி உறவான பாலஸ்தீன் மக்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லாஹ். அந்த பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து விடியா அல்லாஹ். அந்த பாலஸ்தீன மக்களுக்கு பயமற்ற நிம்மதியான ஒரு வாழ்வாதார சூழலை ஏற்படுத்தி கொடுத்து விடியா அல்லாஹ். இன்றைய நாங்கள் பள்ளிவாசலிலே காத்தாடியின் கீழ் அமர்ந்து உன்னிடத்திலே கரமேந்துகின்றோம் யா அல்லாஹ். அந்த பாலஸ்தீன மக்கள்கள் இருப்பதற்கு இடமில்லாமல் ரப்பே ரஹ்மானே வெயிலிலும் மழையிலும் இரவிலும் பகலிலும் நடு ரோடுகளில் படுத்து கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ். இந்த பாலஸ்தீன மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். வீடை இழந்து, கடையை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளையை இழந்து, கையை இழந்து, காலை இழந்து, கண்களை இழந்து, உடல் உறுப்புகளை சேதமாக்கி கொண்டு உனக்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ். அந்த பாலஸ்தீன மக்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லாஹ். அந்த மக்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடியா அல்லாஹ். அன்றாடும் தினம்தோறும் இரத்த காயங்களோடு, இரத்த கோரங்களோடு அவர்களுடைய வாழ்க்கை தொடங்குகிறது யா அல்லாஹ். கையில் சிறிய கத்திப்பட்டு வெட்டுப்பட்டால் கூட எங்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ். தலையில் செவறுகள் இடிந்து விழுந்து குண்டுகள் அவர்களுடைய உடம்பில் பாய்க்கப்பட்டு எத்தி மிதிக்கப்பட்டு பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் யா அல்லாஹ். அந்த மக்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லாஹ். பாவமே அறியாத, உணவே வாயில் செல்லாத பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் மரணிக்கிறார்கள் யா அல்லாஹ். பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் தாக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். முழுமையாக தாய்ப்பாலின் கூட மறக்காத குழந்தைகள் கூட கொல்லப்படுகிறார்கள் யா அல்லாஹ். நடப்பதற்கு துவங்கப்படாத குழந்தைகள் கூட சிதைக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த பாலஸ்தீன மக்களுடைய சோதனையை நீ அகற்றி விடியா அல்லாஹ். அவர்களை சோதித்தது போதும் யா அல்லாஹ். அவர்களுக்கு வெற்றியை குடியா அல்லாஹ். அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை குடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அவர்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை குடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய கண்களால் நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய காதுகளால் நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய நாவால் நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய கரத்தால் நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய கால்களால் நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய சிந்தனையால் நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய எண்ணத்தால் நாங்கள் செய்த பாவங்கள், அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் பல நேரங்களில் பல பாவத்தை செய்து விட்டோம் யா அல்லாஹ். சில நேரங்களில் யார் சொல்லி நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று திமிரிலே, தனாவற்றிலே நாங்கள் பாவத்தை செய்திருக்கோம் யா அல்லாஹ். சில நேரங்கள் இந்த ஒரு முறை மட்டும் இதை செய்து கொள்ளலாம் என்று எங்களை நாங்களே ஆறுதல் படுத்தி எத்தனையோ பாவங்களை செய்திருக்கின்றோம் யா அல்லாஹ். சில நேரம் நண்பர்களுக்காக, சில நேரம் பிள்ளைகளுக்காக, சில நேரம் குடும்பத்திற்காக எத்தனையோ பாவத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் எப்படி எந்த சூழ்நிலையில் பாவங்கள் செய்திருந்தாலும் அதை மன்னித்து விடியா அல்லாஹ். சில நேரங்களில் தனிமையான அறையில் நாங்கள் தனிமையில் பாவம் செய்திருக்கின்றோம் யா அல்லாஹ். சில நேரங்கள் கூட்டத்தோடு இருந்து நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் யா அல்லாஹ். எந்த நிலையில் நாங்கள் பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை சொல்லி உன்னிடத்திலே தௌபா செய்வதற்கு எங்களுக்கு மனதில் தைரியம் இல்லையா அல்லாஹ். வாயில் சொல்லக்கூடாத அருகருப்பான கேவலமான எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டோம் யா அல்லாஹ். எத்தனையோ பாவங்கள் செய்துவிட்டோம் யா அல்லாஹ். அந்த பாவங்களை எல்லாம் உன்னிடத்திலே சொல்லி கேட்பதற்கு உடல்கள் கூசுகிறது யா அல்லாஹ். உனக்கும் உன் சொல்லுக்கும் உன் தூதருக்கும் எத்தனையோ நேரங்களில் மாறுபட்டு நடந்து விட்டோம் யா அல்லாஹ். அறியாமையின் காரணமாக, புரியாமையின் காரணமாக நாங்கள் தவறு செய்து விட்டோம் யா அல்லாஹ். உன்னிடத்திலே நாங்கள் சரணடைகிறோம் யா அல்லாஹ். உன்னை விட்டால் எங்களுக்கு தங்கும் இடம் வேறு இல்லை யா அல்லாஹ்.
உன்னை விட்டால் எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் மீது கருணை காமியா அல்லாஹ், எங்கள் மீது இரக்கம் காமியா அல்லாஹ். யா அல்லாஹ், இரவு முழுக்க தூங்காமல் உன்னிடத்தில் கரம் ஏந்துகிறோம் யா அல்லாஹ். எங்கள் மீது கருணை காமிக்காமல் விட்டு விடாதே யா அல்லாஹ், இரக்கம் காட்டாமல் விட்டு விடாதே யா அல்லாஹ். உன்னுடைய கருணையின் முன்னால் எங்கள் பாவமெல்லாம் ஒன்றுமற்றதாக மாறிவிடும் யா அல்லாஹ். உன்னுடைய கருணையின் பொருட்டால் எங்கள் பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எத்தனையோ நேரங்கள் ரப்பே ரஹ்மானே, தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது தொழவராமல் நாங்கள் பாவிகளாக வாழ்ந்திருக்கின்றோம் யா அல்லாஹ். ஹய்யால ஸலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று காதில் சத்தம் கேட்டது யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர் என தக்பீரின் சத்தம் கேட்டது யா அல்லாஹ். உலக ஆசையிலே, உலக ஆதாயத்திலே, உலக சந்தோஷத்திலே, உலகத்தின் மெய்மறப்பிலே உன்னை மறந்து நாங்கள் எத்தனையோ நேரம் இருந்திருக்கிறோம் யா அல்லாஹ். அதையெல்லாம் நீ மன்னித்து விடியா அல்லாஹ். உன் பள்ளியின் பக்கம் வராதவர்கள் என்று எங்களை புறம் தள்ளி விடாதே அல்லாஹ். எங்களை ஓரம் தள்ளி விடாதே அல்லாஹ். அல்லாஹ், எங்களை ஒதுக்கி வைத்து விடாதே அல்லாஹ். உன்னுடைய ரஹமத்தில் எங்களை முழுமையாக நீ சூழ்ந்து விடியா அல்லாஹ். அல்லாஹ், எத்தனையோ நேரங்கள் குடும்ப காரணங்களை, கஷ்டங்களை காரணமாக வைத்து நாங்கள் நீ தடுத்த வட்டியின் பக்கம் சென்று விட்டிருவோமே அல்லாஹ். எத்தனையோ தடவை சென்றிருக்கின்றோம் யா அல்லாஹ். சில நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலை என்று சென்றோம் யா அல்லாஹ். சில நேரங்களில் ஆடம்பரத்திற்காக சென்று விட்டோம் யா அல்லாஹ். தவறுதான் என்று அறிந்தே கூட நாங்கள் சென்றிருக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த குற்றங்களை, அந்த தவறுகளை மன்னித்து விடியா அல்லாஹ். வட்டியின் மூலம் நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இன்னும் எத்தனையோ நேரங்களில் என்னென்னமோ பாவங்கள் நாங்கள் செய்திருக்கின்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த புனிதமான நாளிலே நாங்கள் உன்னிடத்தில் உலகத்தை யாசிக்கவில்லை யா அல்லாஹ். உலகத்தினுடைய சுகபோகங்களை யாசிக்கவில்லை யா அல்லாஹ். உலகத்தினுடைய ஆடம்பர வாழ்க்கையை நாங்கள் யாசிக்கவில்லை யா அல்லாஹ். உன்னிடத்தில் ஒன்றே ஒன்றை மீண்டும் 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 நாங்கள் எங்களுடைய இறுதி நேரம் வரை கேட்போம். எங்கள் பாவங்களை மட்டும் மன்னித்து விடியா அல்லாஹ். இந்த பள்ளிவாசலை விட்டு நாங்கள் எழுந்து வெளியே செல்லும் போது பாவங்களற்ற பச்சிலம் குழந்தைகளை போன்று நாங்கள் வெளியே செல்ல வேண்டும் யா அல்லாஹ். பாவங்களற்ற பச்சிலம் குழந்தைகளை போன்று வெளியே செல்ல வேண்டும் யா அல்லாஹ். வெளியே சென்றதற்கு பிறகு பாவங்கள் செய்யாமல் வாழ்வதற்கு எங்களுக்கு நீ வழிவகுத்து கொடு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, வாழக்கூடிய காலங்களில் உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நசீபினை கொடு யா அல்லாஹ். வாழக்கூடிய காலங்களில் நெத்தியை தரையில் வைத்து சுஜூது செய்யக்கூடிய நசீபினை கொடு யா அல்லாஹ். நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். ஐநேர தொழுகையை நிலைநாட்டக்கூடிய நசீபினை கொடு யா அல்லாஹ். ஈமானில் உறுதியை கொடு யா அல்லாஹ். இஸ்லாத்தின் நிலைப்பாடை கொடு யா அல்லாஹ். உனது பயத்தை கொடு யா அல்லாஹ். உனது அன்பை கொடு யா அல்லாஹ். உன்னை சார்ந்து நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்தில் யாரையும் நம்பாமல் ரப்பே ரஹ்மானே, உன்னை மட்டுமே முழுமையாக நம்பி உன்னிடத்திலே அனைத்தையும் கேட்கக்கூடிய உயரிய ஈமானை எங்களுக்கு கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக கொடிய நோய்களை தந்து எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். கொடிய நோய்களை தந்து எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். தீராமல் இருக்கக்கூடிய நோய்களை தந்து எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். குறிப்பாக இருதய நோயை தந்து எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். தீராத தலைவலி, தீராத கால்வலி, தீராத கைவலி என நோய்களை தந்து எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். குறிப்பாக யா அல்லாஹ், எங்களுடைய இரத்தங்களை சுத்திகரிக்கக்கூடிய, உடம்பில் இருக்கக்கூடிய சதை துண்டுகளை கேடு செய்யக்கூடிய நோய்களை தந்து எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். கண்ணுக்கு தெரியாத நோய்களை தந்து எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். பெயர் தெரியாத நோய்களை தந்து எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் பாவம் செய்த காரணத்தினால் இந்த உலகத்திலே உன்னுடைய இரும்பு பிடியை எங்கள் மீது பிடித்து விடாதே யா அல்லாஹ்.
உன்னுடைய இரும்பு பிடியை எங்கள் மீது பிடித்து விடாதே யா அல்லாஹ். உன் பிடியில் இருந்து எங்களால் தப்பிக்க இயலாதே யா அல்லாஹ். உன் பிடியை தாங்கும் அளவிற்கு எங்களிடத்தில் வலிமை இல்லை யா அல்லாஹ். உன் பிடியில் இருந்து எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்திலே வாழக்கூடிய காலங்களில் மருத்துவமனையை விட்டும் மருத்துவ செலவுகளை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் கண் மூடக்கூடிய அந்த இறுதி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற திருக்கலிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய நசீபினை கொடு யா அல்லாஹ். எங்களுடைய தொண்டை தண்ணிகள் வத்தும் அந்த நேரத்தில், எங்கள் கண் பார்வை மங்கும் அந்த நேரத்தில், எங்களுடைய செவி புலன்கள் குறையும் அந்த நேரத்தில், எங்களுடைய இரத்த ஞானங்கள் நிற்கும் அந்த நேரத்தில், துடிக்கக்கூடிய இதயங்கள் நின்று போகும் அந்த நேரத்தில், நன்றாக இருக்கக்கூடிய கால்கள் விரைக்கும் அந்த நேரத்தில், மலக்குல் மௌத் எங்களை வந்து அடையும் அந்த நேரத்தில், மலக்குல் மௌத் எங்களை வந்து அடையும் அந்த நேரத்தில், உலக ஆசையிலே உலகத்தை பற்றி சிந்திக்காமல் உன்னை பற்றி சிந்தித்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி மலக்குல் மௌத்தை சிரித்த வண்ணத்தோடு வர வைத்து சிரித்த வண்ணத்தோடு மௌத்தாகக்கூடிய நசீபினை கூடிய அல்லாஹ். சிரித்த வண்ணத்தோடு மௌத்தாகக்கூடிய நசீபினை கூடிய அல்லாஹ். மலக்குல் மௌத்தை பார்த்து மலம் ஜலம் கழிவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடிய அல்லாஹ். மலக்குல் மௌத்தினுடைய வருகையை கண்டால் பாவிகளுக்கு மலம் ஜலம் கழியும் என்று இமாம்கள் சொன்னார்களே, அந்த கேவலமான சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடிய அல்லாஹ். மௌத்தாகும் போது மலம் ஜலங்கள் எல்லாம் கழியாமல் நிம்மதியான முறையிலே ஒழு செய்த வண்ணத்தோடு மௌத்தாகக்கூடிய நசீபினை கூடிய அல்லாஹ். அல்லாஹ், திடீர் மரணங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து விடிய அல்லாஹ். குறிப்பாக விபத்தில் தலைகள் நசுக்கப்பட்டு உடல்கள் நசுக்கப்பட்டு உடல்கள் சேதமடைந்து மௌத்தாகக்கூடிய அந்த இழிவு சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடிய அல்லாஹ். பாவிகள் தானே என்று எங்களுக்கு கொடூர மரணத்தை கொடுத்து விடாதே அல்லாஹ். அகால மரணத்தை கொடுத்து விடாதே அல்லாஹ். ஆபத்தான மரணத்தை கொடுத்து விடாதே அல்லாஹ். அல்லாஹ், நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் உன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் வாகனத்தில் செல்கின்றோம் யா அல்லாஹ். நீண்ட பயணங்களை மேற்கொள்கின்றோம் யா அல்லாஹ். அந்த பயணங்களை எல்லாம் இலகுவாக்கி விடியா அல்லாஹ். கொடூர மரணத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், மௌத்தாவதற்கு வரையிலும் எங்களுடைய சுய தேவைகளை நாங்களே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நசீபினை கூடிய அல்லாஹ். மருத்துவமனையிலே நோயிலே கிடந்து அவதிப்பட்டு இன்னல் பட்டு அவதூறுப்பட்டு கேவலப்பட்டு மரணிக்கக்கூடிய இழிவு சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்களுடைய சுய தேவைகளை நாங்களே நிறைவேற்றக்கூடிய அந்தஸ்தில் உடல் ஆரோக்கியம் இருக்கும் போதே எங்களுக்கு மௌத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். படுத்த படுக்கையிலே மலம் ஜலம் கழிந்து அதே இடத்திலே சாப்பிட்டு அதே இடத்திலே மருந்து மாத்திரைகளை உண்டு உயிர் வாழக்கூடிய கேவலமான சூழ்நிலையை எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி விடாதேயா அல்லாஹ். கேவலமான சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி விடாதே அல்லாஹ். கை கால்கள் முடமாகி ஒரே இடத்தில் முடங்கி கிடப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவிகள் தானே என்று எங்களுக்கு பெரும் சோதனையை தந்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை பெருமையாக சோதித்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், வாழக்கூடிய காலங்களில் நாங்கள் எந்த உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்கின்றோமோ அதே உடல் ஆரோக்கியத்தோடு மரணிக்கக்கூடிய நசீபினை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், மரணத்திற்கு பிறகு கபரிலே முன்கர் நக்கீர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லக்கூடிய ரூஹாக எங்களுடைய ரூஹை நீ ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இருள் சூழ்ந்த தனிமையை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய கபரினுடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த வீட்டில் எங்களுக்கு துணையாக யாரும் இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ். அந்த வீட்டிலே எங்களுக்கு வேர்வை வந்தால் எங்களுக்கு விசிறி விடுவதற்கு காத்தாடிகள் எதுவும் இருக்காது யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த தனிமையான வீடில் வெளிச்சம் இருக்காது யா அல்லாஹ். இருள் சூழ்ந்த அந்த வீட்டினுடைய ஆபத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த கபரினுடைய வேதனையை விட்டும் எங்களை பாதுகாத்து
பாதுகாத்து விடியா அல்லாஹ். கபர் நெரிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். கபருக்குள் கொடிய விஷ ஜந்துக்கள் வருவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். பாவிகளாக இருந்தால் அவர்களுடைய கபரில் தேள்களும் பாம்புகளும் போடப்படும் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டதே, அந்த மாதிரி அவல சூழ்நிலை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய கபரை விசாலமான கபராக ஆக்கிவிடியா அல்லாஹ். எங்களுடைய கபரை ஒளிமயமிக்க கபராக ஆக்கிவிடியா அல்லாஹ். எங்களுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிவிடியா அல்லாஹ். அந்த கபரிலே நிம்மதியான முறையிலே உறங்கக்கூடிய நசீபினை எங்களுக்கு கொடியா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ். கொடூரமான மனிதனுடைய சிந்தனைக்கு எட்டாத அந்த அகால நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். அந்த அகால நரகத்தில் ஏற்படக்கூடிய கொடூரமான தண்டனைகளை விட்டும் எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். நரக நெருப்பை விட்டும் நரக புகையை விட்டும் நரக வாடையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், முடியை விட லேசாக கத்தியை விட கூர்மையாக இருக்கும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கும் நசீபினை கொடியா அல்லாஹ். நன்மை தீமைகள் நெருக்கப்படும் தராசில் நன்மையின் கணத்தை அதிகப்படுத்தி கொடியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஹவுதல் கௌசருடைய நீர் தடாகத்தில் எங்கள் உயிருக்கும் உயிரான எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால் தண்ணீர் அருந்தக்கூடிய நசீபினை கொடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாளை மறுமையிலும் உன்னுடைய பொருத்தத்தை கொடியா அல்லாஹ். உன்னுடைய கருணையை கொடியா அல்லாஹ். நீ பொருந்திக் கொண்ட அடியாறுகளாக எங்களை வாழச் செய்யா அல்லாஹ். எங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் மரணித்தார்களோ ரப்பே ரஹ்மானே, அவர்களுக்கு நரக விடுதலையை கொடுத்து சொர்க்கத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களில் யாரெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் திருந்தாமல் தொழுகை இல்லாமல் நோன்பு இல்லாமல் இருந்தார்களோ அவர்கள் எங்கள் கூட பிறக்கவில்லை என்றாலும் அவர்களும் எங்கள் சகோதரர்கள் தான் யா அல்லாஹ். அவர்களுக்கு நேர்வழியை கொடியா அல்லாஹ். அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடியா அல்லாஹ். திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை கொடியா அல்லாஹ். மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடியா அல்லாஹ். அந்த மாற்றம் நல்வழியில் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். நோய் நொடியை கொடுத்து அவர்களை சோதித்து அவர்களை திருந்த வைத்து விடாதே யா அல்லாஹ். நல்வழியின்பால் அவர்களுக்கு திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பினை கொடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதங்களில் இந்த கடுமையான வெயில் நேரத்தில் இந்த உஷ்ணமான இந்த நேரத்தில் யாரெல்லாம் உனக்காக உன்னுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக நோன்பு வைத்தார்களோ அவர்களுடைய அனைத்து நோன்பையும் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். அவர்களுடைய நோன்பை வீணாக்கி விடாதே யா அல்லாஹ். எந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வெயிலின் உச்சம் அதிகமாக இருந்தது யா அல்லாஹ். அப்படி இருந்தும் நாவுகள் வறண்டும் வாயில் எச்சீர்கள் இல்லாமல் இருந்தும் கூட நோன்பு வைத்தோம் யா அல்லாஹ். எங்களுடைய நோன்பு அனைத்தையும் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். புழுக்கமான நேரத்திலே வேர்வைகள் வடியக்கூடிய சூழ்நிலையிலே இரவு தொழுகையை நாங்கள் நிறைவேற்றினோம் யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா விதமான இரவு தொழுகைகளையும் நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களை அறியாமல் நாங்கள் ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால் அதை மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் என்னென்ன சிறிய சிறிய நல்ல அமல்கள் செஞ்சோமோ அவை அனைத்திற்கும் பரிபூர்ணமான முழுமையான நன்மையை கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இன்னும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் யாரெல்லாம் நோன்பு வைப்பதற்கும் நோன்பு திறப்பதற்கும் உதவி செய்தார்களோ அவர்கள் என்ன நீயத்தில் உதவி செய்தார்களோ அந்த நீயத்தை நீ கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் பொருளாதார நிரப்பத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு தன்னிறைவான வாழ்க்கையை கொடுத்து விடு யா அல்லாஹ். நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் அவர்களுக்கு வழங்கிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இன்னும் குறிப்பாக நோன்பு திறப்பதற்கும் நோன்பு வைப்பதற்கும் யாரெல்லாம் உணவுகள் தயாரித்து உதவி செய்தார்களோ அவர்களுக்கும் எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் கொடுத்து விடு யா அல்லாஹ். நோன்பாளிகள் நல்ல முறையில் நோன்பு திறக்க வேண்டும், நல்ல முறையில் நோன்பு வைக்க வேண்டும் என்று இரவு பகல் தூக்கமில்லாமல் யாரெல்லாம் உணவு தயாரித்தார்களோ பந்தி பரிமாறினார்களோ அவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் சரீர சுகத்தையும் கொடுத்து விடு யா அல்லாஹ். ரமலானுடைய மாதத்தில் அனைவரும் நோன்பு வைக்க வேண்டும் என்று யாரெல்லாம் சிக்கனம் செய்து
யாரெல்லாம் பொருளாதாரத்தை ஒன்று திரட்டி எல்லா நோன்பாளிகளுக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளை மேற்கொண்டார்களோ அத்தகைய அனைவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய நாட்களை சிறப்பாக கழிக்கக்கூடிய நசீபினை கூடியா அல்லாஹ். ரமலானுக்கு பிறகும் திருத்தமான அழுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை நசீபினை ஏற்படுத்தி கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு என்ன கேட்க வேண்டும் என்று தெரியாது யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்தவன் நீதான் யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகளை உன்னை விட வேறு யாரும் நன்றாக அறிய முடியாது யா அல்லாஹ். எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ, எந்த நேரத்தில் தேவை இருக்கிறதோ ரப்பே ரஹ்மானே, அந்த நேரத்தில் எங்களுடைய தேவைகளை ரப்பே ரஹ்மானே முழுமையான முறையிலே கபூல் செய்யா அல்லாஹ். முழுமையான முறையில் கபூல் செய்யா அல்லாஹ். நாங்கள் மறைத்ததற்கு பிறகு நாளை மறுமை நாளிலே சொர்க்கம் நுழைவதற்கு முன்னால் எங்கள் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய நசீபினை கூடிய அல்லாஹ். அவர்களோடு சொர்க்கம் நுழையக்கூடிய நசீபினை கூடிய அல்லாஹ். இந்த இஸ்லாத்திற்காக ஈமானுக்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவி சொத்து பிள்ளைகள் மனைவி என அனைத்தையும் தியாகம் செய்து வீர சீரர்களாக வாழ்ந்த சஹாபாக்களோடு சொர்க்கம் நுழையக்கூடிய நசீபினை கூடிய அல்லாஹ். சஹாபாக்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். நீ பொருந்தி கொண்ட அடியார்களுடைய பட்டியலில் எங்களை ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் ஏந்திய கரத்தை இறக்குவதற்கு முன்னால் எங்கள் பாவத்தை மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ கண்டிப்பாக மன்னிப்பாய் என்கின்ற எண்ணத்தில் கேட்டதை அனைத்தையும் கொடுப்பாய் என்கின்ற உறுதியில் நாங்கள் கரமேந்தி விட்டோம் யா அல்லாஹ். எங்களுடைய கரங்களை வெறும் கரங்களாக வெத்துக்கரங்களாக காலி கரங்களாக இறக்கிவிடாதே யா அல்லாஹ். நாங்கள் கேட்ட அனைத்தையும் கேட்க மறந்த அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் நிரப்பமாக தந்துவிடு யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா மா வஅதனா அலா ருஸ்லிக வலா துஹ்ஸினா يوم القيامة إنك لا تخلف الميعاد. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين.